செவ்வாய். செவ்வாய்க்கு தான் நம்ம அந்த கடன் தீர்க்கறதுக்கு உண்டான விஷயத்த சொல்லியிருக்கோம். அப்போ அந்த செவ்வாய் கிரகத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? அதே மாதிரி அந்த தேய்பிறை செவ்வாயில் கடன் வாங்குறதுக்கு முன்னாடியும், கடன் கொடுக்கறதுக்கு முன்னாடியும், வாங்கின கடனை கொடுக்கறதுக்கும் முன்னாடியும் கோவில் இருக்கும். எங்கேயுமே கோவில் இருக்கும். அந்த கோவிலில் நவகிரகங்கள் இருக்கும். நவகிரகங்களில் செவ்வாய் பகவான் தெற்கு பார்த்த மாதிரி இருப்பார். சிகப்பு ஆடை வஸ்திரம் சாத்திருக்கும். அதுதான் செவ்வாய் பகவான். செவ்வாய், அங்காரகன், குஜன், இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க அவருக்கு. அப்போது நம்ம கேட்டால் சொல்லுவாங்க, செவ்வாய்க்கு முழு துவரை நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். எல்லாமே கிடைக்கக்கூடியது தான், கிடைக்காதது ஒன்றுமே கிடையாது. முழு துவரை வாங்கி உங்கள் கையில் வச்சுக்கிட்டு இந்த கடனை வாங்க போகிறேன், சீக்கிரம் அடையணும்னு வேண்டிக்கலாம். நான் வாங்கின கடனை நான் கொஞ்சமாக கொடுக்க போகிறேன், சீக்கிரம் அடைஞ்சிடணும்னு வேண்டிக்கலாம். வேண்டிக்கிட்டு அந்த செவ்வாய் பகவானுக்கு அந்த முழு துவரையை வச்சு 9 விளக்குகள், நல்லெண்ணெய் தீபம் 9 விளக்குகள் போடணும். செவ்வாய் என்பது 9க்குரியவர். 9 தீபம் போடணும்.